கனடாவில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்து ஜெயக்குமார் என்ற சிறுவனின் நினைவுகளை கிச்சனரில் நடைபெறும் ஒரு கூடைப்பந்தாட்ட போட்டி உயிர்ப்புடன் வைத்துள்ளது. குறித்த சிறுவன் இறந்து 13 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் ஒவ்வொரு ஆண்டும் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சக வீரர்கள் ஆகியோர் ஒன்று கூடி அவரை கௌரவிக்கின்றனர். ஜெயக்குமாருக்கு 13 வயதாக இருந்தபோது அவருக்கு அரிதான மூளை கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக தனது நோயை பற்றி அறிந்த 9 நாட்களில் அவர் உயிரிழந்தார். கூடைப்பந்தில் மிகுந்த ஆர்வம் காட்டிய ஜெயக்குமார் என்றாவது ஒரு நாள் தேசிய கூடைப்பந்து சம்மேளனத்தில் தான் விளையாட வேண்டும் என்ற கனவில் இருந்தார். ஜெயக்குமார் உயிரிழந்த பின்னர் அவரை நினைவு கூறும் வகையில் அவரது அன்புக்குரியவர்கள் கோனஸ்டோகா கல்லூரியில் குமார் கிளாசிக் 3-on-3 கூடைப்பந்து போட்டியை ஆரம்பித்தனர். பல ஆண்டுகளாக நடத்தப்படும் இந்த தொடர் தற்போது உள்ளூர் சமூகத்தின் முக்கியமான ஒரு அங்கமாக மாறியுள்ளது. அத்துடன் இந்த போட்டி மூளை கட்டி தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மாணவர்களுக்கான கல்வித் தொகைக்காக $65,000 அதிகமான நிதியை திரட்டவும் உதவியுள்ளது. ஜெயக்குமாரின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த போட்டியானது அவரை நினைவு கூறுவதற்கும் அவரது வாழ்க்கையை கொண்டாடுவதற்குமான ஒரு சிறப்பு நாளாகும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.